அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த துறை வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட துறை வேலையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோங்க. ஸோ ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலேயே தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே 2025 புதிய அரசு வேலையாக முதல் அரசு வேலையாக அறிவிச்சிருப்பது பெரும் மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிக்குது மக்களே. ஸோ ஏன்னா இந்த அரசு வேலையை பொறுத்த வரைக்கும், இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. ஏன்னா இதற்கான வேலையும் கம்மியாக தான் இருக்கும், இதற்கான சம்பளம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான முழு தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலை வாய்ப்புக்கு யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இந்த வேலை வாய்ப்பானது டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி இந்த மாவட்டம், அதாவது ஒவ்வொரு மாவட்டம் வரையாக வந்திருக்குது, டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு வந்திருக்குது, ஸோ இதற்கான என்ன போஸ்டிங் வந்திருக்குது, டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு, இதற்கான குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி, என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதற்கான சம்பளம், ஏன்னா இதற்கான சம்பளத்தை பார்த்து தான் நிறைய பேர் அப்ளைவும் பண்ணுவாங்க. ஸோ இதற்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு இருக்க போகுது, அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்ததான் ஜாப்போட லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ். நிறைய பேர் இருக்கிற சந்தேகம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில், ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க, எவ்வளவு மார்க் போடுவாங்க, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது, ஸோ இதில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்னலாம் இருக்கும். இந்த விஏஓ உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் இருக்கும், என்னெல்லாம் கவர் பண்ணணும், எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, ஸோ அடுத்ததாக இன்டர்வியூ எப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும். அடுத்ததாக இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணணும், இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்னலாம் பண்ணணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அப்டேட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நமக்கான கன்ஃபார்ம் டேட் கொடுத்துட்டாங்க, அது என்ன டேட்டுன்றதை வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, எங்கேருந்து நமக்கு வந்திருக்குது அப்படின்றத கொண்டு தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? அஃபிஷியல் வெப்சைட் வந்து 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்டில் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதற்கான அப்டேட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும், மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கணும், மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும். ஏன்னா லைக் பண்ணுறதன் மூலிமா தான் அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம போடுறதுக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட்ன்றதை தெளிவாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது என்ன போஸ்டிங்காக வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வில்லேஜ் அசிஸ்டண்ட் விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பு, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு. ஏன்னா 3 விதமாக சொன்னால் தான் ஒரு சில பேருக்கு புரியும். ஸோ அதனால தான் 3 விதமாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2299 அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 2299 வேக்கன்சியுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், இல்லை ஃபெயில் ஆகியிருந்தால் கூட இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 8வது படிச்சிருக்கணும், 12th படிச்சிருக்கணும்,
டிகிரி படிச்சிருக்கணும், ஐடிஐ, யூஜி, பிஜின்னு சொல்லி எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். மினிமம் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் 5வது. அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே எல்லாம். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கிற அனைவரும் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இந்த வேலைக்கு 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய அனைவரும் அப்ளை பண்ணலாம். இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கிறேன், ஸோ இப்போ தான் நான் படித்து முடிச்சிருக்கேன்றவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கும், நான் அப்ளை பண்ணலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம். ஓகேங்களா? ஸோ இதற்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 6 லெவல். ஓகேங்களா? 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதற்கான சம்பளம் 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம வந்து உறுதியாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கான சம்பளம். அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன். இதற்கான ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷனாக இருக்கணும். அதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாமில் எப்படிலாம் எக்ஸாம் இருக்கும்? ஈஸியாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, எப்படிலாம் என்னென்ன சிலபஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஏஓ உதவியாளர் இதுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோடு இருப்பாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் இதற்கு எக்ஸாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பரும் ஆன்சரும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. அதுலேயே ஆன்சர் ஷீட் இருக்கும். அந்த ஆன்சர் ஷீட்லேயே நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதுதான் எக்ஸாமு. ஒரு சில மாவட்டங்களில் ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அந்த தலைப்பை வச்சு நீங்கள் வந்து ஒரு 2 பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு சில மாவட்டங்களில் இப்படி நடக்கும். ஒரு சில மாவட்டங்களில் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடவே அப்படியே கொடுத்துருவாங்க. அதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் சிம்பிளான எக்ஸாம் இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூவில் என்னென்னலாம் இருக்கும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்க, உங்கள் தாலுக்காவில் எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, ஸோ அந்த குக்கிராமங்களில் எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, ஸோ என்னென்ன நிலங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் பயிரிடுறாங்க, ஸோ என்னென்ன வகையான நிலங்கள்லாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றின தகவல்லாம் கேட்பாங்க. அடுத்ததான் நஞ்சை நிலங்கள் எவ்வளவு இருக்குது, புஞ்சை நிலங்கள் எவ்வளவு இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம இதற்கான அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதற்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? அடுத்ததான் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, பிப்ரவரி 25ஆம் தேதியில் இருந்து இதற்கான வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் நீங்கள் அப்பாயின்மெண்ட் அது சரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 நாளில் இந்த வேலையானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CRATN.gov.in இது ஒரு வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட் பார்த்தோம்னா www.tnpsc.gov.in இதுதான் இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட். இந்த 2 வெப்சைட்லையுமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இல்லை இப்போ 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து என்னென்ன வேகன்சி எவ்வளோ வேகன்சின்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வயது வரம்பு. ஓகேங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வயது வரம்புன்றதை நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக சம்பளத்தை ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, எலிஜிபிலிட்டியும் பார்த்தாச்சு, செலெக்ஷன் ப்ராசஸும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து இருக்கக்கூடிய அடுத்தது என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் இதை நம்ம பார்க்கல. ஸோ இது என்னென்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் 5வது படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 10 மார்க்கு. ஸோ இப்போ நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரியும், அதாவது உங்களுக்கு எக்ஸாமுக்கு 40 மார்க் டோட்டலாக, அதில் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி என்ன ஏதுன்றதை தெளிவாக அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்டேட் இதுதான். ஸோ இதுக்கு வந்து பிப்ரவரி 25ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி நானே அப்ளை பண்ணுற வீடியோஸும் போடுவேன், அப்ளை நானே பண்ணி தருவேன். கொஞ்சம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.